யூடியூப்பில் நீங்கள் எவ்வளோ தான் வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் வர மாட்டேங்குது என்பதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் வீடியோ அப்லோட் பண்ணாதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியான முறையில் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, எஸ்இஓ எப்படி பண்ணுறது போன்ற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இதனாலே வந்து உங்களுக்கு அதிகமான வியூஸ் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்முடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா சிம்பிளாக வந்து ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் இன் தமிழ்னு சொல்லிட்டு சும்மா சர்ச் பண்ணுங்களா. சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளது தான் வந்து ஃபஸ்ட்டில் வருது, ஸ்டார்டிங்லேயே நம்மளது தான் வருது. இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உதாரணமாக இப்போ ஹவு டு டெலிட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தமிழ்னு சொல்லிட்டு சும்மா சர்ச் பண்ணுங்களா. சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளது தான் வந்து இங்கே ஃபஸ்ட்டில் வருது. இது மாதிரி உங்கள் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டில் எடுத்துன்னு வர முடியும். ஃபஸ்ட்டில் எடுத்துன்னு வரதாலே உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே 4 months 1.3 lakh வியூஸ் வந்துக்குது. இது மாதிரி உங்களுடைய வீடியோஸை நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு கவனமாக பார்த்துக்குங்க. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து எத்தனாவது லைக் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போது 2வது லைக்காக இருக்கலாம், 3வது லைக்காக இருக்கலாம். நீங்கள் வந்து கீழே 3 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை செய்யணும். அது வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு மைண்டில் இருக்குது அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்க. YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்களா, அனலைஸ்ன்னு சொல்லிருக்கோம். இந்த அனலைஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரெண்ட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த ட்ரெண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சர்ச்னு சொல்கிற ஆப்ஷன் காமிச்சு பார்த்தீங்களா. இந்த சர்ச்சில் போயிட்டு இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஆகுதோ, என்ன டாபிக் நீங்கள் பேச போகிறீங்களோ அந்த டாபிக் வந்து இங்கே டைப் பண்ணி பாருங்கள். அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது என்பதை பற்றி நீங்கள் ஈஸியாக இங்கே தெரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு ஹவு டு டெலிட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இன் தமிழ்னு சொல்லிட்டு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், மேலே சர்ச்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சர்ச்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இங்கே வந்து பாருங்கள் சர்ச் டான் யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இது மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல ரிசல்ட் காமிக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வால்யூம்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது ஹவு டு டெலிட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்பது வந்து ஐ வால்யூம், நிறைய பேருக்கு டிமாண்டாக இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இங்கே தெரியுது. அதேமாதிரி இங்கேயும் வந்து பாருங்கள் ஹவு டு டெலிட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பர்மனெண்ட்லி, இதுவும் வந்து ஐ வால்யூமில் சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி எல்லாம் ஐ வால்யூம்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் மீடியம் வால்யூம்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி உங்களுக்கு டாபிக் வந்து இங்கே கிடச்சிடும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வால்யூம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஐ வால்யூம் டைட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த டைட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து உங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது உங்கள் வீடியோக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. இதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த லோகோ தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் இன்கானிட்டோ வந்து ஆன் பண்ணிக்கங்க. இப்போ ஆன் பண்ணிட்டோமா, ஆன் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு சாம்பிளுக்கு இது காமிச்சுனுக்கிறேன். உங்கள் டாபிக் என்னவோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஹவு டு இது மாதிரி நம்ம ஹவு டு டெலிட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சொல்லிட்டு இங்கே சர்ச் பண்ணோம். அதுக்கு எவ்வளோ பேருக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஆல்மோஸ்ட் 1.3 lakh பீப்புளுக்கு இது தேவைப்படுது. அதே மாதிரி 2 லட்சம் பேர் தேடிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 8 லட்சம் பேர் தேடிக்கிறாங்க 2 yearsல. நம்மளுக்கு தான் எல்லாமே நம்மளுக்கு தான் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 2,05,000. அப்போ இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 லட்சம் வியூஸ் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களா, இதில் சர்ச்சில் தெரிந்து பாருங்கள் ஹவு டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலிட்னு சொன்ன உடனே இங்கே பாருங்கள் நிறையா சர்ச் காமிக்குது. இதில் தமிழ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் காப்பி பண்ணிங்க. இங்கே பாருங்கள் ஹவு டு டெலிட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தமிழ், அதுக்கப்புறம் 2025, அதுக்கப்புறம் 2024 நியூ அப்டேட்டுன்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். எப்படி காப்பி பண்ணுறதுன்னா, இங்கே கீழே ஒரு பென் சிம்பிள் மாதிரி தெரிந்து பாருங்கள். இந்த கீழே ஒரு பென்சில் மாதிரி, இந்த பென்சிலில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். கூகுள்து எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இது இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எது கீவேர்டு வேணுமோ அந்த எல்லா கீவேர்டையும் வந்து நம்ம இப்படி காப்பி பண்ணிக்கிறோம் நீட்டாக. இப்போ எங்கள் காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். உங்களுக்கு இந்த மெத்தட் வரல, உங்கள் ஃபோனில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளது ஃபோனில் எல்லார் ஃபோன்லேயும் கூகுள் லென்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கூகுள் லென்ஸுக்கு போயிட்டு கூகுள் லென்ஸில் நம்ம இந்த இடத்துல அக்சஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துகிட்டு டன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து வந்துடும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எங்கள் டெக்ஸ்ட் எல்லாம் வந்து காப்பி ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் அது வரைக்கும் வச்சுட்டு இங்கே காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதை எடுத்துன்னு போயிட்டு உங்கள் ஃபோனில் உள்ள ஏதாவது ஒரு நோட் பேடில் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. இது மாதிரி இப்போ உங்களுக்கு கீவேர்டெலாம் வந்துருச்சிங்களா. இப்போ கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிங்க உங்கள் கீவேர்டை நீட்டாக. இது மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து கீவேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்கே முதல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, முதல்ல அதை வந்து டைட்டிலுக்கு வந்து போட்டுக்குங்க. அதே மாதிரி தமிழ்லையும் வந்து இப்போ ஹவு டு டெலிட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களா. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலிட் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் நீங்கள் தங்கிலீஷில் போடுங்க. இல்லாட்டா தமிழில் சுத்தமாக எழுதுங்க. தமிழில் நீங்கள் எழுதும்போது யூடியூபுக்கு வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறீங்க என்பது வந்து புரியும். அதனால் வந்து தமிழ்லேயும் எழுதிங்க, இங்கிலீஷ்லேயும் எழுதிங்க. டைட்டில் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்களுடைய கீவேர்ட்ஸில் வந்து போட்டுக்கலாம், டேக்ஸில். அது முன்னாடி எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வந்து டைட்டில் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்
கீழே டேக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தம்ப்லைனும் ரெடி பண்ணிக்கணும். நீட்டாக வந்து வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தம்ப்லைன் ரெடி பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல தம்ப்லைனை வந்து க்ளீனாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து இங்கே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஒய்டி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய்டி ஸ்டுடியோ மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துட்டு இங்கே ப்ளஸ் மார்க் எடுத்து பாருங்கள், இந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம வீடியோ வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். வீடியோ செலக்ட் பண்ணிட்டோமா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பென்சில் சிம்பிள் எடுத்து பாருங்கள், இந்த பென்சில் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி நம்மளுடைய தம்ப்லைனை வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு டன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுடைய தம்ப்லைன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. வீடியோ வந்து அப்லோட் ஆகின்னு இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் டைட்டில்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து நம்மளுடைய டைட்டிலை வந்து கொடுக்கணும். நம்ம டைட்டிலை வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இது மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த டைட்டிலை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இது மாதிரி நம்ம டைட்டிலை காப்பி பண்ணிட்டோமா, காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீட்டாக பேஸ்ட் பண்ணிட்டோமா. இப்போ வந்து உங்களுக்கு வேணும்னா கூட இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வேணால் போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து சேஃபாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு சேம் டைட்டில் வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இதுமாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இப்போ லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் அதெல்லாம் வந்து கொடுக்குறதுனா இங்கே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிக்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணி அன்லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்படி பேக் வந்துக்கிறோம். பேக் வந்துட்டு இங்கே வந்து பாருங்கள் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஆடியன்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே நோன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து பெரியவங்களுக்காக வீடியோ போடுறதால நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இங்கே பேக் வந்துக்கிறோம். பேக் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷனை வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே பிளேலிஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அண்ட் ஆடியோ ரிமிக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. அப்போ உங்களுடைய வீடியோவை வந்து நிறைய பேர் ரிமிக்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் பெய்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது பெய்டு ப்ரொமோஷன் எப்போன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து யாராவது காசு கொடுத்து வீடியோ பண்ண வைக்கிறாங்கன்னா இங்கே வந்து பெய்டு ப்ரொமோஷன் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஆல்டர் கண்டென்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஏஐ பற்றி ஏதாவது வீடியோ போடுறீங்க, அந்த ஏஐயில் வந்து கொஞ்சம் உண்மையான விஷயத்தை வந்து இல்லாத மாதிரி காமிக்கிறீங்கன்னா இங்கே வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல, அதனால் நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே பேக் வந்துக்கிறோம். பேக் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே ஆனில் வச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு அல்கரிதம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக வந்து இங்கே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல பாருங்கள் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, உங்கள் ஃபோனில் உள்ள கூகுள் குரோமை வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைட் குரோம்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மாதிரி டைப் பண்ணுங்கள், ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் சைட் குரோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே 3 மார்க் எடுத்து பார்த்தீங்களா, அந்த 3 மார்க்கில் இங்கே வந்து டெஸ்க்டாப் சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க, டிக் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுது டேரெக்டாக வந்து ஒய்டி ஸ்டுடியோ நம்ம ஆப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து கூகுள் குரோமில் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நான் லாகின் சொல்லிட்டு கொடுக்குறேன். லாகின் சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுது குரோமில் நம்மளுது ஓப்பன் ஆகுது ஒய்டி ஸ்டுடியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஜூம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கண்டென்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு பாருங்கள், கண்டென்ட்னு இந்த கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணுறோம். கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எங்கள் சைடில் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். சைடில் பாருங்கள், இதை நம்ம இப்போ அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே இருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே காமிக்கும். இங்கே வந்து ஷோ மோர்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கேட்டகரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இங்கே வந்து நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்துக்கிறேன், இல்லாட்டா வந்து நான் எஜுகேஷன் கூட கொடுக்கலாம். இது மாதிரி எந்த கேட்டகரியில் உங்களுக்கு வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த வீடியோ மேலே இப்படி செலக்ட் பண்ணிங்க, அந்த கேட்டகரி மேலே செலக்ட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக யூடியூப் தெரிஞ்சிச்சுன்னா அதே மாதிரி கேட்டகரி பார்க்குறவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துன்னு போயிட்டு காமிக்கும். அதனால் வந்து இது ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வச்சிங்களா, இந்த இடத்துல டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமி பாருங்கள். இந்த டேக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நோட் பேரில் இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இதை முழுசாக வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் டேக்ஸை. நீங்கள் டேக்ஸ் போடும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும், என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கமான்னு சொல்லிட்டு இருக்கணும். இதுமாதிரி கமா வரணும் மட்டும் தான் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இதுமாதிரி நம்ம டேக்ஸை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய இந்த கூகுள் குரோமில் இருக்குது பார்த்தீங்களா ஒய்டி ஸ்டுடியோ, அங்கே வந்துட்டு இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். எல்லா டேக்ஸையும் வந்து இப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து இங்கே எல்லா டேக்ஸும் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அன்லிஸ்டட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பப்ளிக்கில் மாற்றலாம், இல்லாட்டா ஷெடியூலில் கொடுக்கலாம். அதையும் வந்து எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. மேலே பாருங்கள் சேவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இது மேலே கொடுத்தோம்னா நம்மளுக்கு
மேட்ரு வந்து ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் ஆகிதா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே நம்முடைய YT ஸ்டுடியோவில் வந்து பார்த்துக்கலாம். YT ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இது மாதிரி உங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே பென் சிம்பிள் இருக்குது, பென்சில் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி பண்ணி கிளிக் பண்ணி இங்கே வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பப்ளிக்காக ஆரம்பிச்சிடும். இல்லாட்டா வந்து இந்த இடத்துல ஷெடியூல்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஷெடியூலில் உங்களுடைய டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டைமிங்ஸ் எப்போ வேணுமோ அந்த டைமிங்ஸ் மேலே நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஷெடியூல்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வச்சிங்களா, இது வந்து அந்த டைமில் அந்த டேட்டில் வந்து ஷெடியூலாக ஆரம்பித்து விடும். இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவை 4-5 முறை அப்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் சேனல் உங்களால் ரன் பண்ண முடியும். இதே மாதிரி தம்ப்லைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியலாம், இது மாதிரி கிளிக் பண்ணி தம்ப்லைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.